வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் 5ஆம் வகுப்பு இயல் 1 உரைநடை பகுதி பார்க்க போகிறோம். கவிதை பட்டிமன்றம் அறிவா பண்பா அந்த தலைப்பில் ஒரு கவிதை பட்டிமன்றத்தை பார்க்க போகிறோம். இதோட இன்ட்ரடக்ஷன் என்னென்னா, பேசுகிறது ஒரு அடிப்படை திறன், அதுவே பேச்சாற்றல்ங்கிறது உயர்நிலைத்திறன். பேசுதலின் வளர்நிலையே பேச்சாற்றல். நம்ம நார்மலாக பேசுகிறது வேறு, பேச்சாற்றல் பேச்சு போட்டியிலலாம் கலந்துக்கிட்டு பேசுகிறது வேறு தானே. எல்லாராலையும் அது மாதிரி பேச முடியாது. அத்தகைய பேச்சாற்றல் திறனை வளர்க்கும் பாடங்களில் ஒன்று இக்கவிதை பட்டிமன்றம். அந்த பேச்சாற்றல் திறனை வளர்க்குறதுக்காக இந்த பாடத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. பாரதியார் அவரோட 11 வயதுலேயே அவர் இயற்றிய கவிதையை அவையில் வெளியிட்டிருக்காரு. அதனால் கவி பாடும் திறமையை நம்ம இந்த வயசுலேயே கற்றுக்கணும், அதாவது இளமையிலே கற்றுக்கணும். இதுக்காக தான் இந்த பாடத்தை உரைநடை பாடமாக கொடுத்துருக்காங்க. இலக்கியத்தின் ஒரு வடிவமான கவிதை நடையில் அமைந்திருக்கு. நமக்கு இது புதுசாக தான் இருக்கும். கவிதைக்குன்னு ஒரு சில இதெல்லாம் இருக்குது. சொல்லாடல், உவமை சிறப்பு, மோனை, எதுகை, இந்த மாதிரி நயங்கள்லாம் இருக்குது. அதெல்லாம் இந்த பாடப்பகுதியை சிறப்பாக்குது. மாணவர்கள் குரல் ஏற்ற இறக்கத்தோடையும் தங்கு தடையின்றியும் வாய் விட்டு படிக்கிறப்ப தான் இந்த கவிதை பட்டிமன்ற பேச்சு ஆற்றல் வாய்ந்த பேச்சுக்கலையாக மாறுது. இதற்கான வாய்ப்பை ஆசிரியர்கள் தான் ஏற்படுத்தி தரணும்னு சொல்கிறாங்க. உள்ளே போகலாம். இடம் பள்ளி வளாகம். காலம் பிற்பகல் 3 மணி. உறுப்பினர்கள் நடுவராக சிறப்பு விருந்தினர் ஒருத்தர் வந்திருக்காங்க. 5ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்சுவை, அருளப்பன், மதியொலி, சலீமா இவங்க தான் பேச போகிறாங்க. அதாவது கவிதை வாசிக்க போகிறாங்க. கவிதை மூலமாக அவங்களோட பட்டிமன்றத்தை நடத்த போகிறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம நடுவர் அவர்கள் ஆரம்பித்து வைக்கிறாங்க. செந்தமிழே நறுந்தேனே செகம்போற்றும் செம்மொழியே முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டிமண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தேன்தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என கவிதை வாசிக்க வருகின்றனர் பாராட்டுக்குரிய நால்வர். தனித்துவமிக்க இன்சுவை, சொல்லழகி சலீமா, அருமையான அருளப்பன், ஒப்பற்ற மதியொலி. முதல் கவிதை முத்தாய் பாட இனிதே அழைக்கின்றேன் இன்சுவையை அப்படின்னு சொல்லி நடுவர் ஆரம்பிக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, செந்தமிழே நறுந்தேனே, தமிழை போற்றி, செந்தமிழே நறுந்தேனே நல்ல தேனே, செகம் போற்றும் செம்மொழியே உலகமே போற்ற செம்மொழியே, முத்தமிழ் சொல்லெடுத்து, முத்தமிழ் அப்படின்னா இயல், இசை, நாடகம் சொற்கள் எடுத்து நற்றமிழ் பட்டிமண்டபத்தின் நல்ல தமிழ் பட்டிமண்டபத்தோட, பட்டிமண்டபம் அப்படின்றது பட்டிமன்றம் நடக்கிற இடம், அந்த பட்டிமண்டபத்தோட நடுவராக நான் வந்திருக்கேன், வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. தித்திக்கும் தேன் தமிழில் அப்படின்னா தேன் போன்ற தமிழ்னு சொல்கிறாரு. தமிழை தித்திக்கும் தேன் போன்ற தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும். எத்திக்கும்னா எல்லா திசையிலையும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் அப்படின்னா கவிதையால். நார்மலாக பட்டிமன்றன்றது பேசவும் செய்வாங்க, இது நம்ம கவிதை மூலமாக நடத்துகிறாங்க. அதனால் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா, அதாவது ரொம்ப தேவை எது, அறிவு தேவையா பண்பு தேவையா அப்படின்னு பட்டிமன்றம் நடத்துகிறாங்க. அதுக்காக கவிதை வாசிக்க நால்வரை அழைக்கிறாரு நடுவர். அவங்க தான் தனித்துவமிக்க இன்சுவை, சொல்லழகி சலீமா, அருமையான அருளப்பன், ஒப்பற்ற மதியொலி. 4 பேர். இந்த 4 பேரை நார்மலாகவே கூப்பிடலாம், இன்சுவை, சலீமா, அருளப்பன், மதியொலின்னு. இது கவிதை வடிவில் இருக்குது. அதனால தனித்துவமிக்க இன்சுவை, சொல்லழகி சலீமா, அருமையான அருளப்பன், ஒப்பற்ற மதியொலி. இதுதான் சொற்கள். கவிதைங்கும் போது அதுக்கேற்ற சொற்களை உபயோகப்படுத்தி தான் எழுதுவாங்க. முதல் கவிதையை பாடுறதுக்கு இனிதே அழைக்கின்றேன் இன்சுவையை முதல் பாடல் பாடுறதுக்கு கூப்பிட்றாங்க. இன்சுவை அவங்களோட கவிதையை ஆரம்பிக்கிறாங்க. புவிக்காக்கும் தமிழ் தாய்க்கும் கவியரங்க தலைமைக்கும் ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே அடித்து கூற வந்துள்ளேன். அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாளே அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாளே. அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடைபெறுகின்றேன். இதுதான் இன்சுவையோட கவிதை. இன்சுவை அறிவுதான் ஆணிவேர் அப்படின்னு சொல்லி அடித்து பேச வந்திருக்காங்க. அவங்க கவிதையால் என்ன சொல்ல வராங்க, புவி காக்கும் தமிழ் தாய்க்கும், இந்த பூமியை காக்கிற தமிழ் தாய்க்கும், கவியரங்க தலைமைக்கும். கவியரங்க தலைமைனா யார், இந்த கவிதை பட்டிமன்றத்தோட தலைமை அப்படிங்கிறது நடுவர் அவர்களுக்கும், ஆன்றோருக்கும் சான்றோருக்கும்
எல்லாம் என்னை மூத்தவங்களுக்கும் சான்றோர்கள்னால் படித்தவங்க அறிவு தான் முன்னேற்றத்தோட ஆணிவேர்னு அடித்து கூற வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாளே அறிவாளே. அக்னி தந்த அப்துல் கலாம்னா அப்துல் கலாம் வந்து அக்னிங்கிற ஏவுகணையை உருவாக்கியிருக்காரு. அதுக்கப்புறம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் அவரோட வாழ்க்கை வரலாற்றை அக்னி சிறகுகள்ன்ற புத்தகத்தில் எழுதியிருக்காரு. அதுவும் அவரோட அறிவால். அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாலே. அறிவோட துணை வச்சு தான் தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 கண்டுபிடிப்புகளுக்கும் மேலே கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடைபெறுகின்றேன். அதனால தான் அறிவு பெருசுன்னு சொல்லி நான் இந்த உரையை முடிக்கிறேன் அப்படின்னு இன்சுவை முடிக்கிறாங்க. நடுவர் சொல்கிறாங்க, இன்சுவையின் கவிதை அறிவாயுதம். அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொலி கவிபாட வருகின்றார். மதியொலியை கூப்பிட்றாங்க. மதியொலி அவங்க என்ன பாட போகிறாங்கன்னா, அகிலமெல்லாம் தமிழே மணக்கும் பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே, நற்பண்பு புகுந்துவிட்டால் நாவினிலே இனிமை வரும். பண்பாலே சிறந்தவர்தாம் பலருண்டு நம்மிடையே, புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே, நன்னெறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே அப்படின்னு சொல்லி மதியொலி அவங்க கவிதையை முடிக்கிறாங்க. மதியொலி அவங்க கவிதை மூலமாக பண்பு தான் வெற்றிப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. நற்பண்பு ஒருத்தரை மேலே தூக்கிவிடும், உயரத்துக்கு. நம்ம நல்ல பண்பு இருந்துச்சுன்னா நம்ம ரொம்ப உயரத்துக்கு போவோம். அது மாதிரி நல்ல பண்பு இருக்கிறவங்க நல்லபடியாக பேசுவாங்க. பண்பால் சிறந்தவங்க தான் நம்ம நாட்டில் பல பேர் இருக்காங்க. புத்தர், வள்ளுவர் அவங்கெல்லாம் போதித்தது நமக்கு நற்பண்பு தான். அவங்களாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது நல்ல பண்பு. நன்னெறியால் தான் இந்த உலகம் வந்து நிலச்சி நிற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தருக்கு பண்பு தான் பெருசுன்னு அவங்க கவிதை மூலமாக சொல்லியிருக்காங்க. நடுவர் என்ன சொல்கிறாங்கன்னா, மிளிர்கின்ற தமிழ் கவிதை மதியொலியின் அரும் கவிதை. அறிவாற்றல் பயன் பேச அருளப்பன் வருகின்றார். செறிவாற்றல் கவிதையொன்றை செப்பிடவே வருகின்றார். அதாவது மதியொலி சொன்ன அந்த கவிதையை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரோட கவிதையால் அறிவாற்றல் பெருசுன்னு அருளப்பன் சொல்ல வராரு அப்படின்னு நடுவர் சொல்கிறாங்க. அடுத்து அருளப்பன் அவரோட கவிதையை ஆரம்பிக்கிறாங்க. அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை, வெறும் பண்பை வைத்து கொண்டு பெரும்பந்தல் போடலாமோ, கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ, நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ, வல்லவன் வகுத்ததன்றோ வளமான இவ்வுலகு, தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே. அறிவாற்றல் உள்ளவன் தான் ஆளுகின்றான் அண்டத்தை. அறிவு இருக்கிறவன் தான் இந்த உலகத்தையே ஆள்றான். அறிவு தான் முக்கியம் ஒருத்தருக்கு. பண்பை வச்சு மட்டும் ஒன்றும் பண்ண முடியாது. வெறும் பண்பை வைத்து கொண்டு பெரும் பந்தல் போடலாமோ, கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ. அவன் ரொம்ப நல்லவன் சொல்கிறதுனால நமக்கு என்ன வயிறு நிறைஞ்சிருமா? நம்மளோட அறிவை யூஸ் பண்ணி நம்ம வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் நமக்கு வந்து சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லவன் இருந்தால் நாடு என்ன முன்னேறுமோ. நல்லவனாக மட்டும் இருந்துட்டா இந்த நாடு வந்து முன்னேறி போயிடுமா? அறிவோடு இருந்தால் தான் இந்த நாட்டுக்கு தேவையான நல்லதை பண்ண முடியும். நம்ம அதிலிருந்து நாடு வந்து முன்னேறும். வல்லவன் வகுத்ததன்றோ வளமான இவ்வுலகு. வல்லவன் அப்படின்னா வலிமையானவன், இல்லாட்டி அறிவுள்ளவன், அந்த மாதிரி சொல்லலாம். அதாவது அறிவுள்ளவன் தான் இந்த உலகத்தையே வளமான உலகமாக மாற்றிருக்காங்க. தூண் போன்ற அறிவே தான் வான்முகத்தை தொட்டிடுமே. அறிவு தான் தூண் போன்றது. தூண் வந்து எப்படி உயர்ந்து நிற்கும், அது மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுதான் வந்து இந்த வானத்தையே தொட்டிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. தூண் போன்ற அறிவே தான் வான்முகத்தை தொட்டிடுமே. அடுத்து நடுவர் வந்து பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சொல்லழகி சலீமா. நடுவர் சொல்கிறாரு, பண்போட பெருஞ்சிறப்பு என்னன்னு சொல்லழகி சலீமா சொல்ல வராங்க அப்படின்றாரு. சலீமா, பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே, பண்பேதான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வை தரும். உண்மை சொன்னேன் யாவர்க்கும் அன்பின் மிகுதியால் அதியமான், உயிர்காக்கும் நெல்லிக்கனியை உமதளித்தான் அவ்வைக்கு, அத்தனையும் எளியோர்க்கு அன்னை தெரசா பெற்று தந்தார் குணமென்னும் நற்பண்பே, குன்றிலிட்ட விளக்கன்றோ. சலீமாவோட கவிதைக்கு என்ன அர்த்தம்னா, பண்பிலான் பெற்ற செல்வம்,
பண்பு இல்லாதவன்கிட்ட இருக்கிற அந்த செல்வங்கிறது சொத்து அந்த மாதிரி. பயனில்லை உலகோர்க்கே. பணக்காரனாக இருக்கான், ஆனால் அவன் நல்லவன் இல்லை, அவன்கிட்ட நல்ல குணம் இல்லை அப்படின்னா அந்த செல்வத்துக்கு மதிப்பே இல்லை. ஏன்னா அதனால் யாருக்குமே பயனும் இல்லை. அதை வச்சு அவன் யாருக்கும் எதுவும் பண்ண போகிறதும் இல்லை. அதை தான் சொல்கிறாங்க. பண்பே தான் அன்பை நல்கும். அம்மா இருக்கிறவங்ககிட்ட தான் அன்பு கிடைக்கும். பன்மடங்கு உயர்வை தரும். அதுதான் அவங்களுக்கு உயர்வையும் தரும் அவங்களோட வாழ்க்கைக்கு. உண்மை சொன்னேன் யாவர்க்கும். அன்பின் மிகுதியால் தான் அதியமான் உயிர்காக்கும் நெல்லிக்கனியை உவந்தளித்தான் அவ்வைக்கு. அதியமான், அந்த காலத்தில் அதியமான்னு ஒரு மன்னர் இருந்தார். அவர் அவருக்கு கொடுத்த அந்த ஒரு பழம் நெல்லிக்கனி, அவருக்கு கிடைச்ச அந்த அரிய நெல்லிக்கனியை அவ்வைக்கு கொடுத்தாரு. அந்த மாதிரி யாராவது கொடுப்பாங்களா? இப்போ நம்மக்கிட்ட நமக்கு பிடிச்ச ஒரு பொருள் இருக்குது. பிடிச்சங்கிறத விட அந்த பொருள் நமக்கு ஒரு முக்கியமான பொருள். அதை நம்ம டக்குன்னு யாருக்கும் கொடுத்துட மாட்டோம், கொடுக்க மனசு வராது. ஆனால் நம்மளை விட அது அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறப்ப நம்ம அதை அவங்களுக்கு கொடுக்குறோம். அப்படி கொடுக்குறவங்க தான் குணமானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் தான் அதியமான் அவருக்கு கிடச்ச நெல்லிக்கனியை அவைக்கு கொடுத்தாரு. அப்புறம் அன்னை தெரசா, அவங்க ரொம்ப கஷ்டப்படுற எவ்வளவோ பேருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. அதுவும் அவங்கக்கிட்ட இருக்க நல்ல குணத்தினால தான். இதெல்லாம் குண்டிலிட்ட விளக்கு மாதிரி. மலை மேலே ஒரு விளக்கு ஏற்றி வச்சா அந்த வெளிச்சம் ஊருக்கே தெரியும். அந்த மாதிரி இவங்களோட நற்பண்புகள் எல்லாம் இன்னமும் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தான் அப்படின்னு செலிமா சொல்கிறாங்க. இதுக்கு அடுத்ததான் நடுவர் தீர்ப்பு சொல்கிறாரு. நடுவர், எல்லோரும் சிறப்பாக நல்லோரே போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள். என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தேதான் வருகின்றேன். கண்ணுக்கு இருவிழி, கல்வியின் நேர்விழி, அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் உறுப்புகள் பெறுவோமே. பொறியைந்தும் பண்பாக, பார் முழுவதும் அறிவாக வலம் வருவோம் நாமே. உளம் நிறை வாழ்த்தோடு நலம் இரண்டும் தான் என்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. என்ன சொல்ல வர்றாருன்னா, எல்லாருமே சிறப்பாக நல்ல கவிதை வாசிச்சிருக்காங்க. என்னோட தீர்ப்பு என்னென்னா, கண்ணுக்கு 2 விழி எப்படியோ அதே மாதிரி தான் கல்விக்கும். அதுதான் அறிவும் பண்பும். ஒரு கண் அறிவுனா இன்னொரு கண் பண்பு. சமமாக, ரெண்டும் சமம்தான். ரெண்டையும் சமமாக வச்சு தான் நம்ம இந்த உலகத்தில் நமக்கான புகழை அடையணும். பொறி ஐந்தும் பண்பாக. பொறி ஐந்தும் அப்படின்னா ஐம்பொறி சொல்லுவாங்க. கண், காது, மூக்கு, வாய், அப்புறம் தொடு உணர்வு. அதாவது நல்லதை பார்க்கணும், நல்லதை பேசணும், நல்லதை கேட்கணும், நல்ல விஷயங்களில் நம்ம ஈடுபடணும். அது பண்பு. பொறி ஐந்தும் பண்பாக இருக்கணும். பார் முழுவதும் அறிவாக, உலகம் முழுவதும் அறிவோடு நம்ம இருக்கணும். வலம் வருவோம் நாமே. உளம் நிறை வாழ்த்தோடு நலம் இரண்டும் தான் என்று. மனசு நிறைஞ்சு வாழ்த்துறேன், ரெண்டுமே நல்லது தான். அறிவு பெருசா பண்பு பெருசான்லாம் இல்லை, ரெண்டுமே நலம்தான் அப்படின்னு சொல்லி நானும் விடைபெறுறேன். நன்றி, வணக்கம் அப்படின்னு சொல்லி நடுவர் முடிக்கிறாங்க. அவ்வளோதான்.